அந்த வரிசையில் நாம் இப்பொழுது பார்க்கின்ற கிரகம் கேது பகவான். கேது பகவான் நமக்கு எப்படி நமக்கு அருள் புரிவார், அவர் எந்த விதமான அருளை புரிவார் அப்படிங்கிறத பார்ப்போம். கேது பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாட்டி வழி உறவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். கேது தான் நுட்பமான அறிவு, கேது தான் மருத்துவம், கேது தான் யோகம், கேது தான் தியானம், கேது தான் நம்மளுடைய டிஜிட்டல் லைன் எல்லாம் பார்த்திங்கன்னா கேது தான். தொலைத்தொடர்பு துறை எல்லாம் பார்த்திங்கன்னா கேது பகவான் தான். அவர் நல்லா இருந்தால் தான் இதையெல்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ராகு கேது பகவான் நல்லா இருந்தால் தான் நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே பார்த்திங்கன்னா ராகு கேது பகவானுடைய ஆளுமைகள் தான். அதே சமயத்தில் குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் யோகநாத் குருஜி. நாம் இன்றைக்கி ஒரு சிறப்பு வாய்ந்த பதிவுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். நவ கிரகத்தினுடைய அருளையும் நவ கிரகத்தின் அற்புதங்களையும் நாம் எப்படி பெறுவது என்று பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் நாம் இப்பொழுது பார்க்கின்ற கிரகம் கேது பகவான். கேது பகவான் நமக்கு எப்படி நமக்கு அருள் புரிவார், அவர் எந்த விதமான அருளை புரிவார் அப்படிங்கிறத பார்ப்போம். கேது பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாட்டி வழி உறவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். கேது தான் நுட்பமான அறிவு, கேது தான் மருத்துவம், கேது தான் யோகம், கேது தான் தியானம், கேது தான் நம்மளுடைய டிஜிட்டல் லைன் எல்லாம் பார்த்திங்கன்னா கேது தான். தொலைத்தொடர்பு துறை எல்லாம் பார்த்திங்கன்னா கேது பகவான் தான். அவர் நல்லா இருந்தால் தான் இதையெல்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ராகு கேது பகவான் நல்லா இருந்தால் தான் நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே பார்த்திங்கன்னா ராகு கேது பகவானுடைய ஆளுமைகள் தான். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு துறையை பொறுத்த வரைக்கும் கேது பகவானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். கேது பகவான் மிக அற்புதமான ஒரு நுட்பமான ஒரு கிரகம். அது நம் உடம்பில் உள்ள நாடி நரம்புகளை குறிப்பவர் கேது பகவான். அந்த கேது பகவான் நமக்கு நன்றாக இருந்தால் மிகப்பெரிய அற்புதமான ஞானத்தை வழங்குவார். நம்ம எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையிலுடைய ஞானம் சிறப்பாக இருக்கணும், யோகம் சிறப்பாக இருக்கணும், திறமை நன்றாக இருக்கணும். அப்பொழுது அந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். ஒரு கிரகம் தொழிலை தரும், ஒரு கிரகம் வாய்ப்பேச்சை தரும், ஒரு கிரகம் தனத்தை தரும், ஒரு கிரகம் திறமையை தரும், ஒரு கிரகம் நுண் அறிவை தரும், ஒரு கிரகம் சகலத்தையும் சேர்த்து நமக்கு வெற்றியை தரும். அந்த வகையில் நம் நவகிரகத்துடைய கேது பகவான் நமக்கு நன்மை நிலையில் இருந்தால் தான் தெய்வீக அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். தியானம் செய்தாலும் சரி, ஹீலிங் பண்ணாலும் சரி, இதுக்கெல்லாம் ராகு கேதுவுடைய வலிமைகள் அதிகம். அதுலேயும் நுட்பமாக இருக்கிறதுலே பவர்ஃபுல் கிரகம் என்று பார்த்திங்கன்னா அது கேது பகவான் தான். கேது பகவான் ஒரு நன்றாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். நாம் மிகப்பெரிய ஞானிகள் ஜாதகம், யோகிகள் ஜாதகம்லாம் பார்த்தா கிடைப்பதற்கு அரிய வரங்கள், கிடைப்பதற்கு அரிய செல்வங்களான இறைநிலையை அடைவது, முக்தியை அடைவது, கடவுளை காண்பது எல்லாம் இந்த கேது பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாம் சித்திக்க முடியும். அது மட்டுமா, இந்த உலகத்தில் உள்ள பல மல்டி மில்லியனுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கேது பகவான் பரிபூர்ணமாக நல்ல ஆட்சி பெற்றிருப்பார். கேது பகவானுடைய அருள் நல்லா இருந்தால் தான் நாம் இன்றைக்கி பெரிய லெவலில் வர முடிங்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட கேது பகவான் நம்ம ஜாதகத்தில் எந்த நிலையில் இருந்தாலும், அது 1ஆம் இடத்தில் இருந்தாலும், 2ஆம் இடத்தில் இருந்தாலும், 5ஆம் இடத்தில் இருந்தாலும், 7ஆம் இடத்தில் இருந்தாலும், 8ஆம் இடத்தில் இருந்தாலும், 10ஆம் இடத்தில் இருந்தாலும் சில தோஷங்களை ஏற்படுத்தும். அந்த தோஷங்களுக்கு நாம் இப்போ சொல்லக்கூடிய இந்த தெய்வீக தாந்திரிக பரிகாரத்தின் மூலமாக தோஷத்தின் வீரியம் குறையும், தோஷங்கள் குறைவு பெறும், நமக்கு பல வெற்றிகள் கிடைக்கும். இந்த கேது பகவானுக்கு நாம் என்னைக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கேது பகவான் செவ்வாய் போல பலன் தருவார். அப்போ செவ்வாய்க்கிழமை அன்று இந்த கேது பகவானுடைய பூஜையை செய்வது சிறப்பு. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரம், செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடிய யமகண்ட வேளையில் இந்த கேது பகவானுக்கான பூஜையை செய்தால் மிக சிறப்பான முறையில் நமக்கு நல்லா இருக்கும். இந்த கேது பகவான் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய பல சக்தி வாய்ந்த குருமார்களுடைய கண்ணில் காட்டுபவர் அவர். அவங்களுடைய அருளாலும் அவங்களோட ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் தீர்வதற்கு, மகான்களுடைய அருளை பெறுவதற்கு இந்த கேது பகவானுடைய நுட்பமும் அருளும் நமக்கு தேவை. அப்போ அந்த கேது பகவானை அருளை பெறுவதற்கு செவ்வாய்க்கிழமை யமகண்ட வேளையில் நாம் சொல்லக்கூடிய இந்த பூஜையை செய்யுங்கள். இந்த பூஜை செய்கிறதுக்கு நமக்கு என்ன வேண்டும்? வாழை இலை வாங்கிக்கிங்க, கொள்ளு ஒரு 5 கிலோ வாங்கிக்கிங்க, புதிதாக மண் களையத்தை வாங்கிக்கிங்க, பச்சை கற்பூரம், ஏலக்காய் வாங்கிக்கிங்க, தேங்காய் வாங்கிக்கிங்க, மாவிலை வாங்கிக்கிங்க, வெத்தலைப்பாக்கு வாங்கிக்கிங்க. அதே சமயத்தில் அருகம்புல் கொஞ்சம் வாங்கி எடுத்துக்கங்க, கதம்பப்பூ, பல வண்ண கதம்பப்பூ எடுத்துங்க. அதே மாதிரி அன்னங்கள், சிற்றன்னம் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன அன்னங்கள் பதார்த்தங்கள்
இதை வந்து ஒரு 5 அன்னங்கள் எடுத்துக்கங்க, இது போதுமானது. இது எதுவுமே முடியல அப்படின்னாலும் கல்கண்டு இருந்தால் பொட்டுக்கடலையும் கல்கண்டும் இருந்தாலே போதுமானது. இல்லை உங்களால் செய்ய முடியும்னா சின்ன சின்ன அன்னங்கள் செஞ்சு பூஜை பண்ணுங்கள், மிக அற்புதமான இந்த உங்கள் பலன்களை கிடைக்கும். சரி, எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செவ்வாய்க்கிழமை யமகண்ட வேளையில் வாழை இலை பரப்பி அதன் மேல் கொள்ளு 5 கிலோவை பரப்புங்க. அதன் மேல் மண் கணையத்தை, புதிதாக வாங்கின மண் கணையத்தை வைங்க. அதனுள் நீர் ஊற்றுங்க. அதனுள் பச்சை கற்பூரம், ஏலக்காய், மஞ்சத்தூள் போட்டு அதன் மேல் மாவிலை வைத்து அதன் மேல் தேங்காய் வைத்து மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த தேங்காய்க்கு மலர்பூ சாற்றுங்க. அரளிப்பூ போடலாம் அல்லது கதம்பப்பூ போடலாம். இது எல்லாமே கேது பகவானுக்குரிய பூக்கள். அந்த பூக்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா வாங்கிக்கிங்க. ஒரே பூவாக வாங்காமல் நிறைய கலர் உள்ள பூக்களாக, கலராக இருக்கும் பார்த்தீங்களா பூவு, ஒரு வெள்ளை கலர், மஞ்சள் கலர், ரோஸ் கலர், இந்த மாதிரி பல கலர் உள்ள பூக்களை வாங்கி நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்கள். தேங்காய் உடைத்து பழம் வைத்து நிவேதனம் செஞ்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். அல்லது கொள்ளு சுண்டல் செஞ்சு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கலசத்தை நோக்கியவாறே ஒரு தாம்பூலத்தட்டில் கொல்லை பரப்பி 7 மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி கலசத்தை பார்த்த மாதிரியே 7 தீபத்தை வைத்து அந்த பூஜையில் வச்சுருங்க. இதுவே போதுமானது. இது எத்தனை வாரம் செய்யணும்? கேது திசை நடப்பவர்கள் 14 வாரங்கள் செய்யணும். கேது புத்தி நடப்பவர்கள் 7 வாரம் செய்யணும். கேது அந்தரம் நடப்பவர்கள் 7 வாரம் செய்யணும். தொடர்ந்து 7 வாரம் செஞ்சீங்க, கண்டிப்பாக கேதுவினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும். இந்த பூஜை செய்ய செய்ய நமக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசில் இருந்த விரக்தி கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இந்த கேது கெட்டு போனவங்களுக்கோ, கேது கெட்ட இடத்துல இருந்தாலோ இனம் புரியாத தன்னம்பிக்கையெல்லாம் அவங்களுக்கு போயிடும். வாழ்க்கை மாயம், பணம் இல்லாமல் வாழ முடியாது, எதிர்மறை வார்த்தைகள் அதிகமாக பேசுவாங்க, விரக்தியில் இருப்பாங்க, குடும்பத்தை பிரிஞ்சு இருப்பாங்க, தனிமையில் இருப்பாங்க, தாடி வச்சுருப்பாங்க, எப்பொழுதும் வேதாந்த சித்தாந்தம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஊராக போகணுன்னு ஆசைப்படுவாங்க. இது எல்லாமே இந்த பூஜை செய்ய செய்ய அவங்களுக்குள்ள மாற்றங்கள் நிகழும். நீங்கள் பாருங்கள், கேது திசை கெட்ட திசையில் இருந்து யாருக்காவது கெட்ட பலன்கள் இருந்து பாதிப்பான திசை நடந்தால் தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரியாக இருப்பாங்க. இந்த பூஜை செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா முதல்ல தாடி எடுத்து முடியெல்லாம் வந்து கட் பண்ணுவாங்க, தன்னை சிகை அலங்காரம் பண்ணுவாங்க. அப்பயே தெரிஞ்சுக்கலாம் இந்த பூஜை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் நம்ம என்ன செய்யலாங்கிற சிந்தனை ஏற்படும். அந்த மனசில் இருக்கிற விரக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ளாரே கிடைக்கும். சரி, இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டேன், இது ஒரு முயற்சி பண்ணுறேன், நம்ம வாழ்க்கையில் நல்லா மேன்மை ஒரு வழிகள் கிடைக்கும் அப்படின்னு அவங்கள தன்னம்பிக்கையாக பேச ஆரம்பிப்பாங்க. பல நபர்களை போய் சந்திப்பாங்க. ஒரு மகான்களையோ அவங்க தொழில் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுங்களையோ சந்தித்து அவங்க மூலியமாக ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் ஏற்றங்கள் கிடைக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில நோய்கள்லாம் நீங்கி, சோம்பேறித்தனங்கள் நீங்கி, ஒரு சுறுசுறுப்புகள் ஏற்படும். மனசில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். இது கிடைச்சிட்டாலே இந்த பூஜையினுடைய பலன்கள் வேலை செய்கிறது. இந்த உங்கள் பிரார்த்தனையை கேது பகவான் ஏற்றுக்கொண்டார் என்பதே இந்த பூஜையினுடைய அர்த்தமாகும். இந்த பூஜைகளை செய்து எண்ணற்ற போர் பலன் பெற்றிருக்கார்கள். நீங்களும் செய்து பலன் பெறுங்கள். இந்த பூஜை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு, யமகண்ட நேரத்தில் பூஜை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த கலச தீர்த்தத்தை உங்கள் மேலே கொஞ்சம் புரோஷனம் பண்ணிக்கங்க. கொல்லியும் தீர்த்தத்தையும், அந்த தீர்த்தத்தை வந்து ஒரு மரத்துக்கு கீழே ஊற்றிடுங்க. கொல்லை கொஞ்சம் சேகரித்து வைங்க. ஒரு 7 வாரம் சேகரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு போய் ஓடுகின்ற நீரில் போய் அந்த கொல்லை போட்டுருங்க. தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டு யாருக்காவது கொடுத்துருங்க. மிக அற்புதமான ஒவ்வொரு வாரமும் செஞ்சுட்டு பாருங்கள், அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இது செலவில்லாத பரிகாரம், குறைவான செலவான பரிகாரம், தெய்வீக பரிகாரம். உங்கள் இல்லத்திலே நீங்கள் செஞ்சுக்கலாம். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், தெய்வ அருள் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் யோகநாத் குருஜி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.